வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவுல கந்தர் அனுபூதி பாடல் 7 விளக்கத்தோட பார்க்க போறோம். தொடர்ந்து நம்ம சேனல்ல கந்தர் அனுபூதி பாடல் விளக்கத்தோட பார்த்துட்டு இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மனிதர்களுடைய வாழ்க்கையில எப்பவுமே இந்த சஞ்சலங்கள், மனக்கவலைகள், தீராத வினை பயன் இதெல்லாம் இருந்துட்டேதான் இருக்கும். அத அருணகிரிநாதர் ரொம்ப அழகா தன்னுடைய மனதை பார்த்து கேட்டுக்கிறார். அதே போல அதற்கான உபாயமும் கொடுக்கிறார் பாருங்க இந்த பாடல்ல. ஒரு மனிதனுடைய கவலைகள் தீரணும் அப்படின்னா ஒரு மனிதன் என்ன செய்யணுமா, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை பிறருக்கு கொடுக்கணும். நம்மால முடிந்ததை பிறருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறார். என்னால் என்ன முடியும்? பணம் இருக்கா? பணம் கொடுங்க. உணவு இருக்கா? உணவு கொடுங்க. அப்படி எதுவுமே கிடையாது, உன்னிடம் அறிவு இருக்கா? அந்த அறிவையும் பகிர்ந்துக்கோங்க. இப்படி உன்னால் எது இயலுமோ அதை மற்றவருக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கறதால வர சந்தோஷம் இந்த உலகத்துல பெரிய சந்தோஷங்க. அப்படி கொடுக்கும் போது கூட தன்னுடைய மனதை எப்படி வச்சிருக்கணும் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றார். அதாவது நான் செய்தேன் அப்படிங்கிற அகந்தையை விட்டொழித்து மனதிலே முருகப்பெருமானை நிலைநிறுத்தி எல்லாம் முருகன் செயல், முருகப்பெருமான் அளித்தது, முருகப்பெருமான் கொடுத்தது, முருகப்பெருமான் பயிற்றுவிப்பது அப்படின்னு முருகப்பெருமானின் திருவருள் கொண்டு செய்யணுமா. அதாவது நம்முடைய மனதிலே நான் என்ற அகந்தையை அழித்து பிறருக்கு உதவும் தன்மையை நம் மனதுல வளர்த்துக்கணும். அப்படி ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கு அப்படின்னா நம்ம வாழ்க்கை எப்பவுமே சந்தோஷமாவும் இன்பமயமாகவும் இருக்கும். நான் என்ற எண்ணம் எப்பவுமே இருக்கக்கூடாது. நான் செய்தேன் அப்படின்னு ஒரு மனிதன் எப்போ அத சொல்றானோ அப்பவே அவனுடைய சந்தோஷம் அவன்கிட்ட இருந்து போயிடும். ஏன்னா அவன் மனதில் இருக்கக்கூடியது தர்மம் அல்ல, அதர்மமாகிய அகந்தை. அதனால முருகப்பெருமான் திருவருள் கொண்டு செய்தேன் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் மட்டுமே தன்னுடைய கவலைகளை போக்கும் வல்லமை அவன்கிட்ட இருக்குமா. அது மட்டும் கிடையாது, இந்த வினையை சிவபெருமானோடு ஒப்பிடுகிறார். அதாவது சிவபெருமானுக்கு எப்படி ஆதியும் அந்தமும் இல்லையோ அதே போல இந்த வினைகளுக்கும் ஆதியும் அந்தமும் கிடையாதாம். ஒவ்வொரு வினைக்கும் ஒரு எதிர்வினை உண்டு. ஒவ்வொரு வினையும் அடுத்தடுத்த வினையை உருவாக்கக்கூடியது. நாம் எத்தகைய வினைகளை செய்தோமே ஆனாலும், அதாவது நல்வினையாக இருந்தாலும் தீய வினையாக இருந்தாலும் அதற்கான வினை பயனை நாம் அனுபவித்து தீர வேண்டும். காலதாமதம் ஆகலாமே தவிர அந்த வினையை நம்மளால அனுபவிக்காம இருக்க முடியாது. அப்போ இந்த வினைகளிலிருந்தெல்லாம் நாம் விடுபட வேண்டும் அப்படின்னா அதற்கு ஒரே வழி முருகப்பெருமானின் திருவடிகள் தான் அப்படின்னு அருணகிரிநாதர் ரொம்ப அழகா இந்த பாடலை சொல்லியிருக்கிறார். அழகான இந்த பாடல் உங்களுக்காக. கெடுவாய் மனமே கதி கேள் கரவாதிடுவாய் வடிவேலிரை தாழ் நினைவாய் சுடுவாய் நெடுவேதனை தூள்படவே விடுவாய் விடுவாய் வினையாவையுமே. இந்த கந்தர் அனுபூதி பாடல யாரெல்லாம் முருகப்பெருமான் நினைத்து தினந்தோறும் பாராயணம் செய்து வருகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் கவலைக்கு இடம் கிடையாது. ஏன்னா வாழ்க்கையில இருக்கக்கூடிய வினைகளை வேறறுப்பவன் வேலவன். எந்த வினையானாலும் கந்தவேலின் துணை கொண்டு அந்த வினைகளை நம்மால் வெல்ல முடியும். நம்முடைய வினை பயனை அறுக்கும் வல்லமை முருகப்பெருமானிடத்தே உள்ளது அப்படின்னு அருணகிரிநாதரும் சொல்லியிருக்கிறார். முருகப்பெருமானுடைய அருள் எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கட்டும். இது போன்ற கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், திருப்புகழ், திருவாசகம் இப்படி நிறைய பாடல்களை நம்முடைய சேனல்ல அடிக்கடி நம்ம போட்டுட்டே இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு தாருங்க. புதுசா யாராவது நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.